திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உட்கட்சி மோதல் நிலவி வருகிறதா? அமைச்சர்களுக்கிடையே தற்பொழுது மோதல் காரணமாக ஸ்டாலின் அவர்கள் ஒருதலைபட்சமாக முடிவு எடுத்திருப்பதால் முஸ்லிம் அமைச்சர் பாதிக்கப்பட்டுள்ளாரா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. கிட்டத்தட்ட KN நேருவாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், இவர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை மஸ்தானுக்கு கொடுக்கப்படுவாதது ஏன் என்ற கேள்வியும் சமூக வலைதளங்களில் எழுப்பப்படுகிறது. அமைச்சர் ஓரம் கட்டப்படுவது ஏன் என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. அதாவது சில தினங்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பதவி பறிக்கப்பட்டதாகவும் அவருக்கு பதிலாக சேகர் என்பவர் புதிதாக நியமிக்கப்பட்டதாகவும் தலைமை வெளியிட்டது. அமைச்சர் செஞ்சி மஸ்தானின் சொந்த மாவட்டத்தில் உள்ள விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான பணிக்குழுவில் கூட அவரது பெயர் இடம்பெறவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் சரியாக பணியாற்றாததே இதற்கு காரணம் என சிலர் கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் மஸ்தான் குடும்பத்தினரின் அரசியல் தலையீடு காரணமாகவே திமுக தலைமை அவரை திட்டமிட்டு ஒதுக்கியிருப்பதாகவே தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஸ்டாலின் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அரசியலில் தலையிடலாம், ஆனால் மஸ்தானின் குடும்பத்தினர்கள் அரசியலில் தலையிடக்கூடாதா என்ற ஒரு கேள்வியும் இதன் மூலமாக எழுப்பப்படுகிறது. அப்படி என்ன மஸ்தானின் குடும்பம் அரசியலில் தலையிட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது, திண்டிவனம் நகராட்சியை சேர்ந்த 13 கவுன்சிலர்கள் தங்களது ராஜினாமா கடிதங்களை கடந்த செப்டம்பர் மாதம் திமுக தலைமைக்கு அனுப்பி வைத்தார்கள். இதற்கு காரணம் என்னவென்று கூறும் பொழுது, திண்டிவனம் நகர்மன்ற தலைவராக பதவி வகிக்கக்கூடிய நிர்மலா செயல்படாத தலைவராக இருப்பதாகவும், நகராட்சியின் கட்டுப்பாட்டு அனைத்தும் செஞ்சி மஸ்தானின் மைத்துனர் ரிஸ்வானின் கட்டுப்பாட்டிலேயே இருப்பதாகவும் கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரிஸ்வான் வகித்து வந்த விழுப்புரம் வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணை துணை அமைப்பாளர் பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். விழுப்புரம் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளராக இருந்து வந்த செஞ்சி மஸ்தானின் மகன் மொக்தியார் அலி மஸ்தானும் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். இவர் செஞ்சி பேராட்சி தலைவராகவும் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக செஞ்சி மஸ்தானின் குடும்பத்தினர்களின் ஆதிக்கம் அதிகமாகவே இருந்ததன் காரணமாகத்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நேரம் பார்த்து திமுக இவர்களை குடும்பத்துடன் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டதாகத்தான் தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக விழுப்புரம் வடக்கு மாவட்டம் முழுவதும் செஞ்சி மஸ்தானின் குடும்பம் ஆதிக்கம் கொடிகட்டி பறந்தது. இது தொடர்பாக ஏற்கனவே ஏராளமான புகார்களும் தலைமையிடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இஸ்லாமியரான அமைச்சர் நாசரின் பதவி ஏற்கனவே பறிக்கப்பட்ட நிலையில் நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் வஹாப்பின் பதவியும் பறிக்கப்பட்டது. இந்த சூழலில் தேர்தல் நேரத்தில் செஞ்சி மஸ்தானின் பதவி பறித்தால் சிறுபான்மையினரிடையே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என திமுக தலைமை கருதியதன் காரணமாக இந்த நிலையில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் விழுப்புரம் தொகுதியில் சரியாக களப்பணியாற்றவில்லை என கூறி அவரது பதவியே தற்பொழுது பறிக்கப்பட்டிருப்பது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது.